வணக்கம். இது உங்களுக்கான ஒரு விரிவான அலசல். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான, ஆனா உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு ஒப்பீட்ட பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தமிழ் சினிமால ஒரு மைல்கல்னு கூட சொல்லலாம், ஷங்கரோட அந்நியன் படம். ஆமா. இன்னொரு பக்கம் உலக அளவுல நிறைய பேர் படிச்ச, ஆனா அதே சமயம் நிறைய சர்ச்சைகளையும் சந்திச்ச ஒரு புத்தகம், ராபர்ட் கிரீனோட தி 48 லாஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகாரத்தின் 48 விதிகள். ம். இப்ப நமக்கு கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் நடுவுல சில ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா, அதிகாரம், ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசுற ஒரு புக் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தோட, அதுவும் சமூக நீதி, மனப்போராட்டம் பத்தி பேசுற படத்தோட கனெக்ட் ஆகுது? இது தற்செயலானதா இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் ஆழமான விஷயம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். புத்தகம் பொதுவா நிஜ உலக அதிகாரத்தை பத்தி பேசுது. அரசியல், பிசினஸ் இதிலெல்லாம் எப்படி பவரை கெயின் பண்றது, எப்படி தக்க வைக்கிறதுன்னு சில நேரடி, சில சமயம் கொஞ்சம் எப்படி சொல்றது, நெகட்டிவான உத்திகளை கூட சொல்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு விமர்சனங்களும் அதிகம். கரெக்ட். ஆனா அந்நியன் படம், அது சமுதாயத்துல நடக்கிற அநியாயங்களை பார்த்து பொறுக்க முடியாத ஒரு சாதாரண மனுஷன். அவனோட மனசு எப்படி உடையுது, அது எப்படி அந்நியன்கிற இன்னோட வயலண்ட் ஆளுமையா மாறுதுங்கிறத பத்தி. இப்போ நம்ம இந்த அலசல்ல என்ன பார்க்க போறோம்னா, அந்த படத்துல வர்ற அம்பி, அந்நியன் இவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க செய்யற சில விஷயங்கள், கதையோட போக்கு, இதெல்லாம் அந்த 48 விதிகளோட எப்படி பொருந்துதுன்னு பார்க்கறது தான். இது படம் இப்படிதான் எடுக்கப்பட்டதுனோ இல்ல கிரீனோட கருத்து சரிதானோ சொல்றதுக்கு இல்ல. நிச்சயமா இல்ல. ஆனா இந்த ஒப்பீடு மனுஷனோட குணம், அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை எழுப்புது. சரி, அப்போ முதல்ல அம்பி கேரக்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? அவர் இருக்காரே, ரொம்ப சாது, சட்டத்தை மதிக்கிறவர், யாருக்கும் தொந்தரவு இல்லாதவர். ஆமா. ஆனா பவர்ல இருக்கிறவங்க கிட்ட, ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவரோட அறிவை, அவரோட கோபத்தை கூட மறைச்சுக்கிட்டு ரொம்ப பணிவா நடந்துக்கிற மாதிரி தெரியுதே. இது கிரீனோட முதல் விதியான நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர் மாதிரி இருக்கா? தலைவரை மிஞ்சக்கூடாதுங்கிறது. இது ஒரு நல்ல கேள்வி. அம்பியோட அந்த பணிவு, அந்த பயம் கலந்த நடத்தை, அது அவரோட இயல்பா கூட இருக்கலாம். ஆனா அதிகார மையங்கள் கிட்ட போகும்போது அதுவே அவருக்கு தெரியாம ஒரு உத்தியா மாறுது. கிரீன் சொல்ற மாதிரி நம்ம திறமைய ஓவரா காட்டினா மேல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடத்தை, ஒரு இன்செக்யூரிட்டிய கொடுக்கலாம். அம்பி அப்படி காட்டிக்காததால அவரை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆமா, கண்டுக்காம விட்டுருவாங்க. இது கவனிக்கப்படாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதோட இன்னொரு விதியும் இங்க லைட்டா டச் ஆகுது. விதி 22, பிளே அ சக்கர் டு கேட்ச் அ சக்கர். ஒருத்தரை ஏமாத்த நாமளே ஏமாளியா நடிக்கிறது. அதேதான். அம்பியோட அந்த அப்பாவித்தனம், சட்டத்தை மட்டும் நம்புற குணம், இதெல்லாம் அவரை ரொம்ப வீக்கா காட்டுது. ஆனா இந்த பலவீனமான தோற்றம்தான் அந்நியன் பின்னால இருந்து ஆபரேட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான மறைவிடமா இருக்கு. இது இன்னொரு வகையில விதி 22ல வர்ற யூஸ் த சரண்டர் டாக்டிக், அதாவது சரணடைதல் உக்தி மாதிரி. அம்பி அடங்கி போற மாதிரி தெரியறது அந்நியனுக்கு அதிரடியா இறங்க ஸ்பேஸ் கொடுக்குது. ஆனா அந்நியன் அவன் அப்படியே உல்டா இல்லையா? அவன் தன்னை மறைச்சுக்க நினைக்கிற மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல. அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் பெரிய அளவுல பப்ளிசிட்டி ஆகணும், எல்லாரும் பார்க்கணும்னு செய்யற மாதிரி இருக்கு. ஆமா. தண்டனைகள் எல்லாமே பப்ளிக்கா ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கு. அந்த ட்ரெயின் சீன் ஆகட்டும், இல்ல அந்த பைக் சைலன்சர் மாத்தினவங்கள எண்ணெயில போடுறதாகட்டும், இதெல்லாம் விதி 6 கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட்ஸ். அதாவது என்ன வேலை கொடுத்தாச்சும் கவனத்தை ஈர்க்கணுங்கிறதோட பொருந்துதே. நிச்சயமா. நீங்க சொல்றது 100% கரெக்ட். அம்பி தன்னை மறைச்சிக்கிட்டா அந்நியன் தன்னை பயங்கரமா வெளிச்சம் போட்டு காட்டுறான். ஆனா கவனிக்கணும், அந்த வெளிச்சம் நேரடி புகழ் வெளிச்சம் இல்ல. ஆமா, அது பயம். அது பயத்தோட கலந்த ஒரு கவனம். கிரீன் சொல்ற மாதிரி அட்டென்ஷன் வாங்குறது அதிகாரத்தோட முதல் ஸ்டெப். நீங்க நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ பேசப்படணும். அந்நியனோட அந்த பகிரங்கமான கொடூரமான தண்டனைகள் விதி 37 சொல்ற மாதிரி கிரியேட் கம்பெலிங் ஸ்பெக்டக்கிள்ஸ், அதிரடியான காட்சிகள். ஆமா, அவை வெறும் பனிஷ்மெண்ட்ஸ் இல்ல, அவை சமூகத்துக்கு கொடுக்கப்படுற வார்னிங்ஸ், ஒரு விதமான பயங்கரமான நாடக காட்சிகள் மாதிரி. இந்த காட்சிகள் மூலமா அவன் மக்களோட மனசுல ஒரு பயத்தையும் விதைக்கிறான். அதே சமயம் யாரும் நமக்காக கேக்குறாங்கங்கிற ஒரு விதமான ஒரு ஒரு விசித்திரமான நம்பிக்கையும் கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவன் எப்ப வருவான், எப்படி தண்டிப்பான்னு கணிக்கவே முடியாது பாருங்க. அது விதி 17, கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர், கல்டிவேட் அன் ஏர் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. அந்த கணிக்க முடியாத தன்மை பயத்தை இன்னும் அதிகமாக்குது.
திடீர்னு வருவான், திடீர்னு போயிடுவான். கரெக்ட். அவன் திடீர்னு தோன்றி மறையிறது விதி 16. யூஸ் ஆப்சென்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். அவனோட அந்த மர்மமான இமேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. அப்போ புகழ் அல்லது கவனம்ங்கிறது ஒருத்தரோட அடையாளத்தை எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறதுல இங்க 2 எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் பார்க்க முடியுது. ஆமா. அம்பி ஒரு நல்ல பையன், பயந்த சுபாவம்ங்கிற அடையாளத்தை காப்பாத்திக்க நினைக்கிறான். இது விதி 5 மாதிரி, காட் யோர் ரெப்புடேஷன். ஆமா, உயிரா நினைக்கிறாரு. அந்நியனோ பயம் கலந்த மரியாதையை உருவாக்குறான். ரெண்டுமே அவங்கவங்க நோக்கத்துக்கு யூஸ் ஆகுது போல. மிக சரியா சொன்னீங்க. ரெப்புடேஷனை மேனேஜ் பண்றது பவர் கேம்ல ரொம்ப முக்கியம். அம்பிக்கு அவரோட சாதாரண மனுஷன் ஐடென்டிட்டி தேவை. ஏன்னா அதுதான் அவரை சந்தேகத்துக்கு இடமில்லாம வைக்குது. ஆமா. அந்நியனுக்கு அந்த பயங்கரமான மீட்பருங்கிற இமேஜ் தேவை. ஏன்னா அதுதான் சொசைட்டில ஒரு ஷாக் வேவ் கிரியேட் பண்ணி அவனோட நீதியை நிலைநாட்ட உதவுது. இது ரெண்டுமே கான்ஷியஸா பிளான் பண்ண உத்திகளா இல்லாட்டாலும் அந்த கேரக்டர்ஸோட செயல்கள் கிரீனோட விதிகளோட சிங்க் ஆகுறது ஆச்சரியம்தான். சரி, அடுத்ததா அவங்களோட செயல்பாட்டு முறைக்கு வருவோம். அம்பி பெரும்பாலும் என்ன பண்றார்? பேசி, கன்வின்ஸ் பண்ணி, லெட்டர் எழுதி, சட்டப்படி போக ட்ரை பண்றார். ஆமா, ஆனா பலன் இல்ல. பலன் கிடைக்கல. ஆனா அந்நியன் அப்படி இல்ல. அவன் நேரடி ஆக்ஷன்ல இறங்குறான். இது கிரீனோட விதி 9 மாதிரி இல்லையா? வின் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ், நெவர் த்ரூ ஆர்குமெண்ட். செயல்கள் மூலமா ஜெயிக்கணும், வாக்குவாதம் பண்ணி இல்லைன்னு சொல்றது. ஆமா, அது கணக்குது ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது. அம்பியோட பேச்ச கேட்காதவங்க அந்நியனோட செயலை பார்த்து நடுங்குறாங்க. ஒரு வகையில வார்த்தையை விட செயலுக்கு பவர் அதிகங்கிறத காட்டுது. அந்நியனோட அப்ரோச் ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு. விதி 15 சொல்லுது, கிரஷ் யோர் எனிமி டோட்டலி. எதிரிய முழுசா நசுக்கணும்னு. அந்நியனா தான் செய்யறான். தப்பு செஞ்சவங்களுக்கு செகண்ட் சான்ஸ்லாம் கொடுக்கற மாதிரி தெரியல. ஆமா, இரக்கமே இல்ல. அவனோட செயல்கள்ல ஒரு தைரியம், ஒரு தீர்மானம் இருக்கு. விதி 28, என்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ். எந்த தயக்கமும் இல்லாம, கான்சிக்வன்சஸ் பத்தி யோசிக்காம அல்லது ரொம்ப யோசிச்சு துணிஞ்சு செயல்படுறான். முக்கியமா அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் அந்த பனிஷ்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ற விதம் பயங்கரமா பிளான் பண்ண மாதிரி இருக்கு. இது விதி 29, பிளான் ஆல் த வே டு தி எண்ட். கடைசி வரைக்கும் யோசிச்சு திட்டமிடணுங்கிறத காட்டுது. வெறும் தண்டிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லையா? இல்ல, அவனோட நோக்கம் வெறும் தண்டிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு மெசேஜ் சொல்றது, ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறது அவனோட பிளானிங்ல தெரியுது. இந்த பிளானிங்ல இன்னொரு விஷயம் கவனிச்சேன். அவன் சின்ன சின்ன ஆட்களை மட்டும் டார்கெட் பண்ணல, பெரிய இடத்துல இருக்கிற ஊழல்வாளிகளை குறிவைக்கிறான். அந்த கான்ட்ராக்டர், அந்த கேட்டரிங் ஓனர், இவங்கள தாக்குறது மூலமா மத்தவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு எதுவும் விதி இருக்கா? நல்ல பாயிண்ட். இது விதி 42 ஞாபகப்படுத்துது. ஸ்ட்ரைக் த ஷெப்பர்ட் அண்ட் த ஷீப் வில் ஸ்கேட்டர். ஆட்டுக்காரனை அடிச்சா ஆடுங்க சிதறி ஓடும். அதேதான். சமூகத்துல பெரிய அளவுல தப்பு பண்றவங்கள, பவர்ல இருக்கிறவங்கள குறிவைக்கும்போது அது மொத்த சிஸ்டத்துக்கும் ஒரு ஷாக் கொடுக்கும். அந்நியன் இத கரெக்டா செய்றான். அவன் பெரிய தலைகளை தாக்குறது மூலமா மத்த எல்லா சின்ன மீன்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கறான். மொத்த சமூகத்திலையும் ஒரு பயத்தையும் ஒரு டிபேட்டையும் உருவாக்குறான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்ஷன், பிளானிங் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா சில நேரங்கள்ல அந்நியன் நேரடியா மோதாம தப்பு செஞ்சவங்களையே அவங்க வலையில விழ வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. உதாரணத்துக்கு அந்த ரயில்வே கேட்டரிங் சீன். அவன் நேரடியா தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களையே ஒரு விதத்துல அவங்களுக்கு எதிராக திருப்புறான். இது எப்படி? இது இன்னும் கொஞ்சம் நுட்பமான லெவல். கையாளுதல், அதாவது மேனிபுலேஷன் உத்திகளுக்குள்ள வருது. விதி 7 என்ன சொல்லுது? Get others to do the work for you, but always take the credit. மத்தவங்கள வேலை வாங்குறது. ஆமா, இங்க கிரெடிட் முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா மற்றவங்கள தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுங்கிற ஆங்கிள் இருக்கு. அந்நியன் நேரடியா அட்டாக் பண்ணாம சில சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுல வில்லன்களை சிக்க வைக்கிறான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா விதி 8, மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பேட் இஃப் நெசசரி. ஒரு தூண்டில போட்டு வில்லன்களை அதுல சிக்க வைக்கிறான். அவங்களோட பேராசையே துண்டிலா ஆக்குறானா? கரெக்ட். அவங்களோட பேராசைய, அவங்களோட கேர்லெஸ்னஸ் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறான். அவங்க என்ன சாய்ஸ் எடுக்கறாங்கங்கறத அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். விதி 31, கண்ட்ரோல் தி ஆப்ஷன்ஸ். முக்கியமா ஒவ்வொருத்தரோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு விதி 33, டிஸ்கவர் ஈச் மேன்ஸ் தம் ஸ்க்ரூ. அதை வச்சே அவங்கள தாக்குறான். இந்த தம் ஸ்க்ரூங்கிறது, அதாவது ஒவ்வொருத்தரோட பலவீனம், இது ரொம்ப பவர்ஃபுல்லான உத்தி மாதிரி தெரியுதே. அவங்களோட பயம், ஆசை, ரகசியம், இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்ட்ரோல் பண்றது ஈஸின்னு கிரீன் சொல்றார். அந்நியன் இது எப்படி யூஸ் பண்றான்?
படத்துல வர ஒவ்வொரு தண்டனையும் பாத்தீங்கன்னா அது அந்தந்த நபர் செஞ்ச தப்போட நேரடி தொடர்பா இருக்கும். ஆனா அதுக்கு மேல அந்த நபரோட ஈகோவை, அவனோட அகங்காரத்தை தாக்குற விதமா இருக்கும். ஓஹோ. உதாரணத்துக்கு அந்த கேட்டரிங் முதலாளிக்கு அவன் அலட்சியமா கொடுத்த சாப்பாட்டால பாதிக்கப்பட்டவங்களோட வலியையே அவன் அனுபவிக்கிற மாதிரி செய்றான். இது விதி 44 மாதிரி டிசார்ம் அண்ட் இன்ஃபியூரியேட் வித் த மிரர் எஃபெக்ட். கண்ணாடிய காட்டுறது. ஆமா, அவங்களோட தப்பையே அவங்களுக்கு கண்ணாடியா காட்டி அவங்கள மென்டலா உடைக்கிறான். அவன் வெறுமனே உடம்பு மட்டும் தண்டிக்கல, மனசையும் தாக்குறான். விதி 43 சொல்ற மாதிரி ஒர்க் ஆன் த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். பயத்தின் மூலியமாவும் நீதிக்காக ஏங்குறவங்க மனசுல இடம் பிடிக்கிறது மூலியமாவும் இதை செய்றான். வாவ். நாம இப்ப நிறைய விதிகளை பத்தி பேசிட்டோம். அம்பியோட மறைத்தல், அண்ணினோட அட்டென்ஷன், ஆக்ஷன், மேனிப்புலேஷன்னு இன்னும் சில விதிகள் கூட நம்ம கிட்ட இருக்கிற குளிப்புகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு அம்பி ரொம்ப நல்லவனா சில சமயம் கொஞ்சம் வீக்கா தெரியறது. அது விதி 46 மாதிரி இருக்கா? நெவர் அப்பியர் டூ பெர்ஃபெக்ட். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா நம்ப மாட்டாங்களோ? ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒருத்தர் எப்பவுமே கரெக்டா ரொம்ப கச்சிதமா தெரிஞ்சா அது மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமையையோ இல்ல சந்தேகத்தையோ கூட கொடுக்கலான்னு கிரீன் சொல்றாரு. அம்பியோட அந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அவரோட அப்பாவித்தனம், அவரை ஒரு நம்மள மாதிரி ஒருத்தன் அப்படின்னு நினைக்க வைக்குது. இதுவே அவரோட இன்னொரு ஆல்டர் ஈகோவான அந்நியன் மேல இருக்கிற அந்த அந்த நம்ப முடியாத தன்மையை மறைமுகமா அதிகரிக்க உதவுது. ஒரு சாதாரண ஆளுக்குள்ள இவ்ளோ பவரான்னு. ஆமா, அந்த ஷாக் இன்னும் பெருசா இருக்கு. அதோட அம்பி, அந்நியன், ஏன் இடையில வர்ற ரெமோ கூட இப்படி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆளுமைய, தான் வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறது. இது விதி 48 அஸ்யூம் ஃபார்ம்லெஸ்னஸ் மாதிரி இருக்கு. உருவமற்ற தன்மை. எந்த ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டிலையும் சிக்கிக்காம தேவைக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது அவனை கணிக்க முடியாதவனா ஆக்குது. இது பவர்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலி. இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். அந்நியன் தனக்கு சம்பந்தமில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காம விடுற மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு, அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கான். இது விதி 36 மாதிரி இருக்கா? டிஸ்டைன் திங்ஸ் யூ cannot have. ignoring them is the best revenge. தனக்கு கிடைக்காத அல்லது தன் லட்சியத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை உதாசீனப்படுத்துறது. ஆமா, பொருந்தலாம். அவனோட கவனம் சிதறாம மெயின் டார்கெட்ஸ் மேல மட்டும் இருக்கு. அது அவனோட செயல்களுக்கு ஒரு இன்டென்சிட்டியை கொடுக்குது. அதே போல விதி 40 டிஸ்பைஸ் த ஃப்ரீ லஞ்ச். இலவச சாப்பாட்டை வெறுக்கிறது. அதாவது அவ செய்யற செயல்களுக்கு எந்த விதமான பர்சனல் லாபத்தையும் தேடாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறான். நான் எனக்காக செய்யல, ஒரு பெரிய லட்சியத்துக்காக நீதிக்காக போராடுறேன்னு காட்டிக்கிறது அவனுக்கு ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் கொடுக்குது. தார்மீக உயர்நிலை. ஆமா, குறைஞ்சபட்சம் அவனோட பார்வையிலையும் அவனை சப்போர்ட் பண்ற சிலரோட பார்வையிலையும் இது அவனோட செயல்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க உதவுது. ஆக மொத்தம் அம்பிங்கிற அந்த சாதுவான முகமூடிக்கு பின்னால அந்நியன் கேரக்டர்ல நாம ராபர்ட் கிரீனோட பல அதிகார உக்திகளை பார்க்க முடியுது. ஏமாத்துறது, புகழை நிர்வகிக்கிறது, தைரியமா செயல்படுறது, பிளான் பண்றது, சைக்காலஜிக்கலா மற்றவங்களை கையாளுறதுன்னு பல விதிகள். ஒருவேளை இது எதேச்சியா இருக்கலாம், இல்ல கதையோட இயல்பு காரணமா கூட இருக்கலாம். ஆனா இந்த படத்துல பிரதிபலிக்குது. இது இந்த உத்திகள் எல்லாம் சரினோ தப்புனோன்னு சொல்றதுக்காக இல்லைங்க. ஆனா ஒரு பாப்புலர் சினிமாவும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் புக்கும் இப்படி கனெக்ட் ஆகுறது, பவர் எப்படி ஒர்க் ஆகுது, மனுஷ மனசோட சிக்கல்கள் என்னங்கிறத பத்தி நிறைய கேள்விகள் எழுப்புது. மறுபடியும் சொல்றோம், நாங்க இங்க ஷேர் பண்ணதே எங்ககிட்ட இருந்த ஒப்பீட்டு ஆதாரங்களோட அடிப்படையில ஒரு பார்வைதான். எந்த கருத்தையும் திணிக்கவோ ஆதரிக்கவோ இல்ல. உண்மைதான். ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கிட்ட இந்த மாதிரி உத்திகளை பார்க்கும்போது அதுல ஒரு த்ரில் இருக்கலாம், ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம். ஆமா, அம்பி கஷ்டப்படுறத பார்க்கும்போது கோபம் வரும், அந்நியன் செய்றது சரின்னு கூட தோணலாம். அதேதான். ஆனா நிஜ வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியும். அரசியல், பிசினஸ், ஏன் நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல கூட இது போன்ற பவர் பிளே, மேனிப்புலேஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவ்ளோ வெளிப்படையா இல்லாம இருக்கலாம். நிச்சயமா ரொம்ப சட்டிலா, நுட்பமான வழிகள்ல நடக்கலாம். இந்த உத்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நாமளே இதை யூஸ் பண்றதுக்காக இல்ல, கண்டிப்பா இல்ல. மாறா மத்தவங்க எப்படி பவரை யூஸ் பண்றாங்க, எப்படி நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கவும் அதிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கவும் உதவும். அவேர்னஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறோம், ஒரு யோசனைக்காகத்தான். சொல்லுங்க. ஒரு படத்துல ஒரு ஹீரோவோ இல்ல ஒரு ஆன்டி ஹீரோவோ
இந்த மாதிரி பவர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஏன் ஒரு விதமான ஈர்ப்பு அல்லது ஒரு திருப்தி ஏற்படுது? ஆனா நிஜ வாழ்க்கையில இதே உத்திகளை யாராவது யூஸ் பண்ணினா அதை நாம ஏத்துக்குவோமா? கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இந்த அதிகார விளையாட்டுகளை நாம எப்படி பார்க்கறோம்? இதோட மாரல் டைலமாஸ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.